எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் டிரைவ்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் டவுனுங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஏக்கர்ல ஒரு பிரம்மாண்ட டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. பொதுவாக நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து பார்ப்போம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பார்ப்போங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஒரே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா OMR, ECR, GST இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆக்சசபிள் இருக்கக்கூடிய ஒரு சைட் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான சைட்டுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் டவுனுங்க. எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளிப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் லொகேட் இருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் டவுன் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல இருந்து இருக்கு, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீடைல்ஸ் பார்க்க போறாங்க. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி, லொகேஷன் அட்வான்டேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அருமையான பட்ஜெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. நீங்க இந்த செங்கல்பட்டு சரௌண்டிங்ல, இந்த OMR சரௌண்டிங்ல நீங்க வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு நல்ல லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா இந்த கிராண்ட் டவுனுக்கு நமக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்மே இருக்குங்க. இந்த முள்ளிப்பாக்கத்துக்கு உங்களுக்கு திருவான்மையூர், அடையார், செங்கல்பட்டு, திருப்போரூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லொகேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. மார்னிங் 6:30 இருந்து உங்களுக்கு ஈவினிங் வரையும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கிடைக்குங்க. இப்போ இந்த கிராண்ட் டவுன் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவோங்க. இந்த கிராண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 23 ஏக்கருங்க. 23 ஏக்கர்ல நமக்கு 500 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 500ல எத்தனை அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 80 பிளாட்ஸ் தாங்க அவைலபிள் இருக்கு. கிட்டத்தட்ட 420 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லாங்க. இப்போ வெறும் 80 பிளாட்ஸ் தான் வந்து அவைலபிள் இருக்கு. என்ன சைஸ்ல இருந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட் சைஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு 600ல இருந்து 2400 வரையும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லா ஃபேசிலுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. அண்ட் அமினிட்டிஸ் எடுத்துட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டாப் தார் ரோட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் 24 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட்ல நமக்கு பிளாக் டாப் தார் ரோடுமே சைட்டுக்குள்ள இருக்குங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வரப்போகுதுங்க. அண்ட் என்ட்ரன்ஸ்ல நமக்கு ஒரு ஆர்ச் அண்ட் கேட்மே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கிராண்ட் டவுன்ல இருந்து இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னா இந்த சைட்ல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா சொல்லணும்னா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட்டுங்க கனெக்டிவிட்டிக்கு. ஏன் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம எங்கேயாச்சும் ஒரு லேண்ட் பாக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், இல்ல 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஆனா இந்த சைட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கனெக்டிவிட்டி இருக்குங்க. அந்த 3 கனெக்டிவிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேஜரான கனெக்டிவிட்டிங்க. GST கனெக்டிவிட்டியும் இருக்கு, இங்க இருந்து OMR கனெக்டிவிட்டியும் இருக்கு, ECR கனெக்டிவிட்டியுமே இருக்குங்க. இங்க இருந்து நமக்கு செங்கல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வருங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டை ரீச் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம செங்கல்பட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா GST ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாங்க. அண்ட் நமக்கு OMR கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருப்போரூர் இருக்கு இல்லையாங்க. திருப்போரூர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் ECR கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சேரிங்க. இங்க இருந்து பூஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும். அந்த 14 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு GST, OMR, ECR கனெக்டிவிட்டி மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு கனெக்டிவிட்டியும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடு இருக்கு. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ரீச் பண்ணிடலாங்க. அந்த கொட்டமேடு ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெல்லிக்குப்பம் வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியுமே ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் டவுனுங்க. இப்போ நம்ம இந்த கிராண்ட் டவுன்ல இருந்து இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு எந்த அளவுக்கு அம்யூனிட்டிஸ், கனெக்டிவிட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜ்ங்க. இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும், என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற நம்ம இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராண்ட் டவுன்ல உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்ல தாங்க கிடைக்குது. இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 400 to 500 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிபெரல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா வருதுங்க. அந்த பெரிபெரல் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலேயே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ரோடு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சென்னையோடைய growthக்கு அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணூர் போர்ட்ல இருந்து நம்ம மகாபலிபுரத்தை வந்து கனெக்ட் பண்ணுதுங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்மார்ட் சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுது. மீஞ்சூர், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் அப்படின்ற அந்த 5 ஸ்மார்ட் சிட்டியை கனெக்ட் பண்றது அந்த ரோடுங்க. ஸோ அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே வருது அப்படின்னும் போது அது ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 இயர்ஸ்ல லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து உங்களுக்கு ஒரு 60-70% வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு இருக்குங்க. செங்கல்பட்டு நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான் வரும்.
செங்கல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ செங்கல்பட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகுதுங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல நல்ல ஒரு பூம் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்ல டிமாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பூர் இருக்குங்க. திருப்பூர் முருகன் கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல நமக்கு இங்க இருந்து திருக்கழுக்குன்றமும் இருக்குங்க. திருக்கழுக்குன்றமும் கோவிலுக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மகாபலிபுரம் இங்க இருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நம்ம ஒரு 25 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்தையும் ரீச் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு எல்லா ரூட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி கனெக்டிவிட்டி இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. அண்ட் லொகேஷன் அட்வான்டேஜ்ல ஒரு முக்கியமான லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே இல்லைங்க ஏசியாலேயே ஒரு பிக்கஸ்ட் வண்டர்லா தீம் பார்க் வரப்போது நம்ம இல்லூர்லங்க. ஸோ உங்களுக்கு சுத்தி கனெக்டிவிட்டி லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பைல தாங்க இருக்கு. இப்போ நம்ம இந்த கிராண்ட் டவுன்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த பெரிபெரல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 2000 ரூபாய் 2500 ரூபாய் போகுங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸ்ல தான் அந்த ரோடு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாம நான் சைட்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குங்க. அண்ட் நமக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்க ஒரு நல்ல லொகேஷன் தான் வந்து இந்த கிராண்ட் டவுன் அமைஞ்சிருக்குங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாங்க. ஆனா இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 999க்கு கொடுக்குறாங்க. 999 ரூபா தாங்க இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ். இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் ஜஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கிடைக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குங்க. லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70% வரையும் பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த கிராண்ட் டவுன்ல உங்களுக்கு வெறும் பிளாட் மட்டும் கொடுக்காம உங்களுக்காக வீடுமே வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 16 lakhsல உங்களுக்கு 1 BHKல ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க நீங்க ஒரு பிளாட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 6 lakhs தான் வந்து வருங்க. இன்னைக்கு நீங்க 6 lakhs கொடுத்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 10 lakhs மாறும். உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷனே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கிடைக்குங்க. ஜஸ்ட் 999 அப்படின்றது ஒரு நல்ல பிரைஸ்ங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லேஅவுட் எல்லாமே போட்டிருக்காங்க. 1500 ரூபா வரை வந்து பாத்தீங்கன்னா விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 999க்கு கிடைக்கிறது ஒரு நல்ல சூப்பர் ஆஃபர் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிராண்ட் டவுன் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கு, என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு, இது எல்லாமே சொல்லியாச்சுங்க. உங்களுக்கு பேங்க் லோன் முதல் கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த செங்கல்பட்டுக்கு நியர்பைல இருக்க இந்த முள்ளிப்பாக்கத்துல இந்த கிராண்ட் டவுன் வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நீங்க ஃபேமிலி கூட வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. நீங்க உங்க ஃபேமிலி கூட வீட்டுல இருந்து கிளம்பி திருப்பி சைட்டை பார்த்துட்டு திருப்பி உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களை டிராப் பண்றாங்க. நீங்க ஃபேமிலி கூட வரும்போது நீங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஆல்ரெடி இந்த 500 பிளாட்ஸ்ல 420 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. வெறும் 80 பிளாட்ஸ் தாங்க அவைலபிள் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துங்க. செங்கல்பட்டை ஒரு 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். திருப்பூர் ஒரு 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். ஈசிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். நமக்கு நெல்லிக்குப்பம் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குங்க. வெறும் ஜஸ்ட் 999 தாங்க. இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் நல்ல ரிட்டர்ன்ஸ்மே கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க எங்கேயாச்சும் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 லட்ச ரூபாயிலே ஒரு பிளாட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொந்தமாக்கிக்கிறதுக்கு 16 லட்ச ரூபாயிலே ஒரு வீடை சொந்தமாக்கிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்க செங்கல்பட்டு சரௌண்டிங்ல நீங்க லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டிஸ்பிளே நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் விநாயக் ப்ரோமோட்டர்ஸோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நடுவில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கிடையாதுங்க. நீங்க கால் பண்ணீங்கன்னா மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி ஃபியூச்சர்ல இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை.